இன்னைக்கு நாம ஹெல்மெட் த 4 சைல்ட் 15th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல நம்ம ஹீரோவோட திறமைகளை பார்த்து அந்த ஈத்தன் பயங்கரமா ஷாக் ஆயிருந்திருப்பாரா. ஓகே, இந்த அளவுக்கான ஸ்கில்ஸ் இருக்குதுன்னா டெஃபினட்டா நீ எக்ஸாம்ல பாஸ் ஆயிருவ, அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனா இப்போதைக்கு நீ ரிட்டர்ன் எக்ஸாம் தான் பாஸ் பண்ணி ஆகணும்னு நம்ம ஹீரோவுக்கு சில டெஸ்ட் வச்சிருந்திருப்பாரு போல. ஒன்னா கோழி முட்டைன்னு சொல்லி மொத்தமாவே 4 மார்க் தான் வாங்கியிருந்திருப்பான். என்னடா இவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லி அந்த ஈத்தனுக்கு பெரிய ஷாக்கு. அதுக்கு ஹீரோவும் ஓகே அதான் நான் மோசமா இருக்குன்னு தெரியுது, நீங்க வேணும்னா எனக்கு சொல்லி தரலாமேன்னு கேட்டா, இல்லையா எக்ஸாம் இன்னும் ஒரு 10 நாள்ல ஆரம்பிக்க போகுது, அதுக்குள்ள ஒரு ஃபேக்கல்டி மெம்பரா இருக்கிறேன்னா உனக்கு சொல்லிலாம் தரக்கூடாது, அது ரூல்ஸுக்கு எகைன்ஸ்ட். ஏற்கனவே கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, நல்ல திறமசாலியான டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே மத்த பசங்க ஆல்ரெடி ஹையர் பண்ணியிருந்திருப்பானுங்க. நீ எப்பறா எக்ஸாம்ல இன்னும் 10 நாளுக்குள்ள படிச்சு பாஸ் ஆக போற அப்படின்னு சொல்லி அந்த ஆள் குழம்பி இருக்கும் போது நம்ம ஹீரோவும் பொறுமையா அந்த ஆலியாங்கிற பையனை யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா அந்த பட்லர் சொல்லியிருந்தாரு அவன் ஏதோ பயங்கர திறமசாலின்னு. உங்களுக்கு கீதை இப்படி ஆலியான்னு ஏதோ ஒரு பையனை தெரியுமா, அவன் ஒரு மெஜிஷியன் கூட சொல்லும் போது அந்த ஈத்தனுக்கும் தெரிஞ்சிருக்குது. ஆமா பயங்கர திறமசாலியான ஸ்டூடெண்ட்னு கேள்விப்பட்டிருந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல யாரும் ஃபுல் மார்க் வாங்கினது கிடையாது, ஆனா அவன் வாங்கியிருந்திருக்கான். சம்பந்தமே இல்லாம இதெல்லாம் எதுக்கு பையா கேக்குறேன்னு கேட்டா, ஒன்னும் இல்ல நான் அவங்கிட்ட போய் கத்துக்கிறேன்னு அங்கிருந்து கிளம்பிடுவான். ஆனா நேரா போய் அந்த ஆலியா கிட்ட கேட்டா அவன் ஒரே போட முடியாதுன்னு சொல்லிடுவானா. உன்ன மாதிரியான ஒரு ஸ்வாட்ஸ்மேன் புக் படிக்கிறதுல லைக் இல்ல, அப்படியே நீ படிக்கணும்னு விருப்பப்பட்டாலும் நீயே படிச்சுக்கோ, என்னால உதவி பண்ண முடியாதுன்னு சொன்னா. உன்னை யாரு ஃப்ரீயா பண்ண சொன்னா, நான் உனக்கு காசு பே பண்றேன்னு சொல்லுவானா ஹீரோ. ஆலியாக்கு கொஞ்சம் கோவம் வந்துடும், காசு பே பண்றானாமா காசு, ஏன்னா ஒரு 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்லக்குள்ள ஒன்னும் பிரச்சனை இல்ல 1 லேக் நான் பே பண்ணிடுறேங்கிறானா. ஆலியாக்கு அதிர்ச்சி, டேய் நான் சொன்னது 1 லேக்குக்கு எத்தனை சைபர்னு தெரியுமாடான்னு கேட்டேன். ஏற்கனவே நம்ம ஹீரோ அந்த மிஷினரி வேலை முடிச்சதுக்காகவே அவனுக்கு ஒரு 90,000 கிடைச்சிருந்திருக்கும். இப்போ இந்த ஜீனியாங்கிற பொண்ணை கூட்டிட்டு வந்ததுக்காக ஒரு 10,000 கிடைச்சிருந்திருக்கும். ஆல்மோஸ்ட் இதுவே ஒரு 1 லட்சம் தான் கொடுத்துடலாங்கிற ஒரு மண்பன்மையில தான் அவனும் இருக்க. ஆலியாவும் தேவையில்லாம வாய் விட்டமேனு சரி நாளைக்கு வாடா அப்படின்னு அனுப்பிவிட, அதே மாதிரி அடுத்த நாள் நம்ம ஹீரோ காசோட வந்து நிப்பானா. சரி காசு எடுத்துட்டு வந்துட்டான், வேற வழி இல்லைன்ட்டு ஹீரோ பையனை உள்ள உட்கார வச்சு சொல்லி கொடுக்கக்குள்ள நம்ம ஹீரோ ரொம்ப வேகமாவே லேர்ன் பண்ணிக்கிறான். அப்படிங்கிறது அந்த ஆலியாக்கு கொஞ்சம் ஆச்சரியம் தான். இருந்தாலும் கொஞ்ச நாளா ஏதாவது காட்டுக்குள்ள இது வசிச்சுட்டு வந்தியாடா பையா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோக்கு அதிர்ச்சி, என்னது கண்டுபிடிச்சிட்டானா. சரி இருந்தாலும் காமிச்சுக்க வேண்டாம், எதுக்கு அப்படி கேட்கற, நீ மத்த சப்ஜெக்ட ஒழுங்கா லேர்ன் பண்ணிக்கங்கிறதுலாம் ஓகே தான், இருந்தாலும் எத்திக்ஸ்ல என்னையா எழுதி வச்சிருந்திருக்க, உன்னை யாராவது மிரட்டினாங்கன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டதுக்கு அப்பாவோட அத்தாரிட்டி யூஸ் பண்ணி மிரட்டணும் நான் மட்டை பண்ணிடுவேன்னு எழுதி வச்சிருந்திருக்க, சொசைட்டில எப்படி பிஹேவ் பண்ணணும்னு காமன் சென்ஸ் இல்லையாடா உனக்குங்கிற மாதிரி ஹீரோ போட்டு திட்டிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஹீரோ 1 லட்சம் காயினை கொடுத்திருந்தாலுமே அதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டு. இப்போதைக்கு இந்த அகாடமியோட ஒன் ஆஃப் த டாப் ஸ்டூடெண்ட்னா நான் சொல்லி கொடுத்தே நீ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பாஸ் பண்ணலன்னு வையா, அது எனக்கு தான் அசிங்கம், அதனால இந்த அகாடமில நீ சேர்றதுங்கிறது என்னோட மான பிரச்சனைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமே தொடர்ந்து அந்த டியூட்டரிங்கிறது போயிட்டே தான் இருக்குமா. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தையே உணர்றான், ரியல் வேர்ல்ட்ல இருக்கிற ப்ராப்ளத்தை உன்னால வெறும் ஸ்ட்ரென்த்தை வச்சு மட்டுமே சால்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்திருப்பார்ல. அப்படின்னா நீதி நேர்மை நியாயம் எத்திக்ஸ் காமன் சென்ஸ்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, இன்னும் எல்லாம் புதுசா இருக்குதுங்கிற மாதிரியே பார்ப்பான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் டியூட்டரிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ போய் எக்ஸாமையும் அட்டென்ட் பண்ணிட்டு வெளியில வரான். லைப்ரரிக்கு வெளியில நம்ம ஆலியா நின்னுகிட்டு இருப்பான். ஏன்னு பார்த்தா எக்ஸாம லைப்ரரியில தான் வச்சிருந்திருப்பாங்க. சோ இவனுங்கள எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு வரைக்கும் வெளியில வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் திருப்பி உள்ள போய் அவனோட படிப்ஸ் அவன் கன்டினியூ பண்ணி ஆகணும். எக்ஸாம் முடிச்சிட்டு வந்த ஹீரோவுமே எல்லாத்தையும் ப்ராப்பரா தான் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆலியாக்கு தேங்க்ஸ் சொல்லக்குள்ள, அதான் காசு கொடுத்துடல அப்புறம் எதுக்கு தேவையில்லாம தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு போய் பிராக்டிகல் எக்ஸாம பாஸ் பண்ற வழியே பாருன்னு சொல்லுவான். சரின்னு ஹீரோ பிராக்டிகல் எக்ஸாமுக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்படியே அங்க நிறைய பேர் இருப்பாங்க, சேர்ல உட்காந்துக்கிட்டு இருப்பானா. ஆனா அப்போ அங்க ஒரு சைடா நல்லா வலிச்சு சீவிட்டு சபட் அப்படின்னு ஒரு பையன் வருவான். அந்த ஹீரோ கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும் போது எதுக்கு அன்னெசரியா என்கிட்ட பேசுறான், எதுக்குடா பேசுறான்னு ஓப்பனாவே கேட்டுருவானா. அந்த அளவுக்கு டிஃபென்சிவா இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது, சும்மா தான் பேசுன, புது பையன் தானே நீயும், அப்படியே நம்ம 2 பேரும் சும்மா பேசி தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லி தான் ஹீரோவோட நேம கேட்பான். ஆனா இந்த சபட் எதுக்கு ஹீரோ கிட்ட பேச வரானா, நம்ம ஹீரோவை அந்த ஆலியா தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிட்டர்ன் எக்ஸாமுக்காக ட்ரெயின் பண்ணாங்க அப்படிங்கிற மேட்டர் இவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அதனால நம்ம ஹீரோ ஒரு லோயர் கிளாஸ் சேர்ந்தவனா இருந்தாலும் பரவாயில்ல தெரிஞ்சு வச்சுக்குவோம், எதிர்காலத்துல பயன்படுவான் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் வந்து பேச ஆரம்பிச்சிருப்பான். ஹீரோவும் தன்னோட பேரு ஹெல்மெட்டுங்கிற மேட்டர் சொன்னோடனே, ஹெல்மெட்டா வித்தியாசமா இருக்கு, சரி ஹெல்மெட்டுக்கு அப்புறம் உன்னோட ஃபேமிலி நேம் என்னன்னு கேட்டா அவனுக்கு தெரியல. அவங்ககிட்ட இருந்த லாக்கெட்ல மார்கரெட் ஐரன் ஒரு பேர் இருக்கும்ல, ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு பேர் காரணமா தான் நம்மளை தூக்கி உள்ள போட்டானுங்கன்னு நினைக்கிறேன் அந்த காட்டுக்குள்ள. அதனால அன்னெசரியா அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டான்னு எனக்கு ஃபேமிலி நேம் இல்லன்னே சொல்லுவானா. இது ஃபேமிலி நேம் உனக்கு இல்லையா அப்படின்னு
அப்படின்னா நீ ஒரு காமனராடான்னு சொல்லி அந்த சபட் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருவான். தேவையில்லாம ஒரு காமனருக்கு தான் என்னோட கையை கொடுக்க பார்த்து கையை அழுக்காக்க நினைச்சனாங்கிற மாதிரி ஹீரோவை அவன் டிஸ்கிரிமினேட் பண்ண ட்ரை பண்ண. அப்ப அங்க வந்து சூப்பர்வைசர் அந்த சபோட்டோட ஷோல்டர்ல கை வச்சுக்கிட்டு, தம்பி நீ இன்னும் ஃபுல்லா இந்த அகாடமில என்ரோலே ஆகல, ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த அகாடமியோட ரூல்ஸுக்கு எதிரா இப்படி கிளாஸ வச்சோ இல்ல ஜெண்டரை வச்சோ டிஸ்கிரிமினேட் பண்ணீங்கன்னா தூக்கி எறிய வேண்டியதா இருக்கும்னு வார்ன் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோல இருந்து இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஒரு பர்டிகுலர் ரூம்ல உட்கார வச்சிருந்திருக்க. நம்ம ஹீரோவுக்கு அந்த ரூம்ல இருக்கிற எல்லாருமே தன்னையே பாக்குற மாதிரியான ஒரு உணர்வுங்கிறது ஏற்படும். இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே தன்னை தான் பாக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவன் ரூட் ஃபாரஸ்ட்ல இருக்கும் போதே ஃபீல் பண்ணியிருந்திருப்பான். சான்ஸ் கிடைக்கும் போது ஹீரோவை மட்ட பண்ணிடலான்னு இருக்கிற எல்லா உயிரினங்களும் அந்த ரூட் ஃபாரஸ்ட்ல நினைச்சிருந்திருக்கும். அப்படி இருக்கைக்குள்ள ஹியூமன்ஸுக்கும் மான்ஸ்டருக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. என்ன டேரன் சொன்ன மாதிரி ஹியூமன் வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த் மட்டும் முக்கியம் கிடையாது போல, ஃபேமிலி அதோட முக்கியங்கிற மாதிரி ரியாக்ட் பண்றானுங்க. இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்து பிசிக்கல் டெஸ்டுக்காக லெவல் 1 கிளியர் பண்றதுக்கு ஹீரோ பையன் போகிறானா. ஏற்கனவே ஈத்தன் ஒரு மரக்கட்டைய வெட்ட சொல்லி இருந்தார்ல, அதே டாஸ்க் தான். ரொம்ப சிம்பிளாவே விஸ்ஸை யூஸ் பண்ணி அதை ரெண்டாம பொழந்து விட சூப்பர்வைசருக்கே அதை பார்த்துட்டு ஷாக்கு. தோடா எனக்கே ஒரு சூப்பர்வைசரா இருந்து எனக்கே அதை வெட்டுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகுமே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஹீரோ இப்படி ஸ்லைஸ் பண்ணதை பார்த்துருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஸ்லைஸ் பண்ணாங்கடி தானே பாஸ் ஆயிருந்திருக்கான். எங்கேயாவது உளுத்து போன கட்டைக்கு இது வச்சுட்டீங்களாடா, ஒரு காமனர்லாம் பாஸ் ஆகி வெளியில வராங்கிற மாதிரி அந்த சபட் நக்கல் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து அந்த பிராக்டிகல் எக்ஸாமோட 2வது ஸ்டேஜ் ஒரு டுவல் ஒன்று பண்ணணும். ரேண்டமா ஆளுங்களை கூப்பிட்டு நாங்க சண்டை போட சொல்லுவோம். நீங்க ஜெயிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது, சும்மா உங்களோட ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அளவிடுறதுக்காக தான் இந்த ஒரு டெஸ்ட்னு சொல்லக்குள்ள மறுபடியும் அந்த சபட் இப்படி ஜெயிக்கிறவன் தோக்குறவன் 2 பேரையும் உள்ள இழுத்து போட்டீங்கன்னா இங்க வந்து நிக்கிறான் பாரு திமிரு பிடிச்சவன், இவனை மாதிரி இருக்கிற எல்லா காமனர்ஸும் வந்து சீட்ல உட்காந்துக்குவானுங்க அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு இருப்பான். அவன் நம்ம ஹீரோவை லோவா பாக்குறாங்கிறதுல ஹீரோக்கு பிரச்சனை இல்ல, ஆனா காதுல படுறபடியே தன்னை 999 ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்கிறானா, போய் மண்டையில கொட்டுக்கு இது வச்சுட்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவனுக்கு கடுப்பாகும். இப்போதைக்கு முதல் ஸ்பாரிங்க நம்ம ஹீரோவுக்கும் அப்புறம் இன்னொரு ஒரு பையனுக்கும் இருக்கும். அந்த ஸ்பாரிங்க எவால்வேட் பண்றதுக்காக ஈத்தனமே அங்க வந்திருப்பாரா. நம்ம ஹீரோவுக்கு ஆப்போனண்டா இருக்கிற பையன் அவனும் ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவனா தான் இருப்பான் போல. நான் சின்ன வயசுல இருந்தே ஸ்வாட் ட்ரைனிங்கிறத பண்ணியிருந்திருக்கேன், இவன மாதிரியான ஒரு காமனர் கிட்ட எல்லாம் என்னால தோக்க முடியாதுன்னு அட்டாக் பண்றதுக்காக வேகமா வந்தா ஹீரோ பையன் ஒரே அடியில அவனை கீழே சாச்சிடுறான். ஈத்தன்ல இருந்து சூப்பர்வைசர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே ஆச்சரியம் தான். தோடா என்ன இந்த பையன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான், அதுவும் இந்த வயசுலயே. சரி இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாதுன்ட்டு இப்போதைக்கு முதல் ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இதுலயே இன்னொரு ரவுண்டு இருக்கும். மறுபடியும் நம்ம ஹீரோ கூட இந்த பையன் சண்டை போட வேண்டியதா இருக்கும். ஆனா ஈத்தன் ஹீரோ கிட்ட நீ ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணாத, நீ எப்படி உன்னோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை உன்னோட மாஸ்டர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேயோ அவர் உனக்கு கத்து கொடுக்கும் போது எப்படி சண்டை போட்டாரோ அதே மாதிரி சண்டை போடுன்னு சொல்லுவாரா. ஈவன் அந்த அடி வாங்கின பையன் கிட்டையும் நீ ஒரு நோபல் உன்னோட ஸ்டேட்டஸ் இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு ஹீரோ உன்னோட ஸ்ட்ராங்கா இருக்கிறான், அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணடா அப்படின்னு சொல்லி இருக்க. அவனுமே ஆமா நீ என்னோட ஸ்ட்ராங்கா இருக்கிறங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வேகமா போகும்போது ஒவ்வொரு டைமும் அந்த பையன் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஹீரோ ப்ராப்பரா உனக்கு எங்கெங்க மிஸ்டேக் பண்றான் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஈத்தனுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஈத்தன் கொஞ்சம் யங் ஏஜ்ல இருக்கும்போது ஒரு டஞ்சனுக்கு போயிட்டு அங்க ஏதோ ஒரு மான்ஸ்டர் கிட்ட மாட்டியிருந்திருப்பான் போல. அப்போ அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுத்த நம்ம டேரன் சுட்டி பயல கண்ண முடி உட்காந்துக்கிட்டா மான்ஸ்டர் கிட்ட எப்படி சண்டை போடுவ எந்திரிச்சு நில்றான்னு சொல்லியிருந்திருப்பாரு. அன்னைக்கு முதல்ல பார்த்த டேரனை 20 வருஷம் கழிச்சு வேற ஒரு உருவத்துல எனக்கு பாக்குற மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணும்போது அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிச்சுக்கிறேன். எனிவேஸ் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. So yeah, thank you.